இன்னைக்கு கம்ப்யூட்டர்னாலே விண்டோஸ் ஓஎஸ் தான் மேஜரா எல்லாருக்கும் பிடிக்கும். கரெக்டா? கிட்டத்தட்ட 70% மேல விண்டோஸ் ஓஎஸ் தான் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஆனா இந்த விண்டோஸ் ஓஎஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? இன்னைக்கு எப்படி ஆப்பிள் மொபைல்ல உள்ள ஃபீச்சரை மத்த எல்லா பிராண்டும் காப்பி பேஸ்ட் பண்றாங்களோ, அன்னைக்கும் இதே தாங்க நடந்துச்சு. நம்ம பில்கேட்ஸ் மாமா ஆப்பிளோட மேஷின்டோஸ் ஓஎஸ் அப்படியே காப்பி பண்ணி தான் விண்டோஸ் ஓஎஸ் லான்ச் பண்ணாரு. வாங்க இந்த கதையை சொல்றேன். இயர்லி பீரியட்ல கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கு கிராஃபிக்கல் ஓஎஸ்லாம் கிடையாதுங்க. ஒன்லி கமெண்ட்ஸ் தான். கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. மவுஸ்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. இதை மாற்றி 1984 தான் ஃபர்ஸ்ட் டைமா ஆப்பிளோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் மேஷின்டோஸ் அப்படின்னு ஒரு கிராஃபிக்கல் ஓஎஸை லான்ச் பண்றாரு. இதுல தான் ஃபர்ஸ்ட் டைமா மவுஸ் யூசேஜும் வந்துச்சு. அப்போ இந்த மேஷின்டோஸ் ஓஎஸை டெவலப் பண்றதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டரான பில்கேட்ஸ் கிட்ட ஐடியா கேட்கிறாரு. ஆனா பில்கேட்ஸ் உள்ள வந்து ஓஎஸை ஃபுல்லா பார்த்துட்டு அதை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணல. அவர் டெவலப் ஆகி விண்டோஸ் 1.0வை 1985ல லான்ச் பண்ணிட்டாரு. இப்படி சாமர்த்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கோம்யா. என்ன பண்றது, காப்பி அடிச்சு வந்த ஓஎஸ்னாலும் கூட இன்னைக்கு அதை அடிச்சுக்க ஒரு ஓஎஸ் இல்லையே, அந்த அளவு டெவலப் ஆயிடுச்சு.